இப்போ கடந்த வாரத்தில் பார்க்கும்போது டாலர் வீக் ஆனதுனால கோல்டு உயர்ந்ததை பார்த்தோம். இப்போ டாலர் ஸ்ட்ரென்த்தன் ஆச்சு அப்படின்னா திருப்பியும் கோல்டு ப்ரைஸஸ் வரும். கோல்டு வந்து ஒரு ஃப்ளக்சுவேட்டிங் லெவலில் தான் இருக்குது, ஒரு கிளியர் ட்ரெண்ட் இல்லை. அதாவது ஒரு அப் ட்ரெண்டும் தெரியல, டவுன் ட்ரெண்டும் தெரியல, இதே ரேஞ்ச் பவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அடுத்ததாக ஏதாவது ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து இந்த வார் ரீதியாக, போர் ரீதியாக ஏதாவது அறிவிப்புகள் வந்தால் மட்டும்தான் கோல்டுக்கு வந்து ஒரு கிளியர் ட்ரெண்ட் எமர்ஜ் ஆகக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். அதுவும் டாலருடைய மூமெண்ட் தான். ஏன்னா இப்போ வந்து திருப்பியும் நெகோசியேஷன்ஸ் ஃபெயில் ஆனதுனால திருப்பியும் கச்சா எண்ணெய் விலை உயரும் போது அமெரிக்காவிலே அந்த இன்ஃப்ளேஷனுடைய தாக்கம் அதிகரிக்கும். இன்ஃப்ளேஷன் அதிகரித்தினால் அங்கே இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ண முடியாது. இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலைன்னா திரும்பியும் அது டாலருக்கு ஒரு வலுவை சேர்க்கும். இதெல்லாமே ஒரு 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 கேஸ்கேடிங் இம்பேக்ட் இருக்கிறதுனால இந்த செயின் ரியாக்ஷன் பல்வேறு இப்போ தங்கத்துடைய மூமெண்ட் அப்படிங்கிறது தனித்து பார்க்காமல் இது போன்ற குளோபல் கிரைசிஸ், டாலருடைய மூமெண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டுடைய மூமெண்ட் எல்லாத்தையும் சேர்த்து பார்க்கும்போது கோல்டுக்கு ஒரு கிளியரான ட்ரெண்ட் இப்போ இருக்கக்கூடிய சூழலில் ஒரு கலங்கிய வெள்ளமாக தான் காணப்படுகிறது.